ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிச்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேங்க. வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தக்காளி குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. உங்கள் தேவைக்கு அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்க. சூப்பரான தக்காளி குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.